தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டயட் ட்ரிங்க்கும் அப்புறம் நீங்கள் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும், என்ன காய்கறி சேர்த்து பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள். இந்த கஞ்சில் வந்து ஓட்ஸு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஜஸ்ட்டு பாயில் பண்ணி நம்ம வந்து குடிக்க போகிறோம். இல்லைனா வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட போகிறோம், சரிங்களா? ஸோ நீங்கள் இதை எப்படி பண்ணணும், கஞ்சி மாதிரி பண்ண போகிறீங்களா இல்லை ட்ரிங்க் மாதிரி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான், சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து டயட் வந்து லாஸ் ஆகும். டெய்லியும் நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதிலிருந்து 3/4 பங்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது 3 டேபிள் ஸ்பூன். ஸோ இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதை கழுவி எடுத்துட்டோம். இது கூட 2 உருளைக்கிழங்க தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறமா பீன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் இது கூட கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி என்ன கிழங்கு காய் வேணாலும் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் குக்கர்லேயே இருக்கட்டும். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான டயட் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இந்த சேனல் மூலமாக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.